அப்ப அந்த கெஸ்ட வாயு மூலையில தான் 2வது பெட்ரூம் அமைக்கணும். சரிங்க, அமைச்சாச்சுங்க. 2 பெட்ரூம் அமைச்சாச்சு. எனக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் வேணுங்கிறாங்க. இங்க பாருங்க, டாய்லெட் பாத்ரூமுக்கு நிறைய பேர் அக்னி மூலையில டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடாதுங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. டாய்லெட் என்பது கழிவு பொருள்கள், உடம்பில் ஓடக்கூடிய கழிவுகள் என்பது அது காற்று, உஷ்ணம், நெருப்பு. நம்மளுடைய டாய்லெட் எல்லாம் நெருப்பு தான். அதனாலதான் சாண எரிவாயு அடுப்பெல்லாம் அந்த சாணியை கரைச்சி ஊத்துனாங்கன்னா அது கேஸ் மாதிரி வரும். அப்ப தென்கிழக்கு மூலையிலையும் 100% டாய்லெட் பாத்ரூம் போடலாம். கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேல நம்ம பார்த்தாச்சு. 35 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டினவங்களை இன்னைக்கும் பார்த்துருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறாங்க. அக்னி மூலையில தான் டாய்லெட் பாத்ரூம் சூப்பரா இருக்கிறாங்க. நீங்க பயப்படவே தேவையில்லை, யார் சொன்னாலும் கவலைப்படாத தேவை. அப்ப டாய்லெட் பாத்ரூம் அமைக்கிறதுக்கு வடமேற்கு மூலையும் தென்கிழக்கு மூலையும் மிகச் சிறந்தது. ஈசானிய மூலையும் தென்மேற்கு மூலையும் மட்டும் ஆகாது, தென்கிழக்கு மூலையும் வடமேற்கு மூலையும் உகந்தது. இதில் முதல் தரம் வடமேற்கு முதல் தரத்துல சிறப்பு. சார் வடமேற்குல என்னால போட முடியல, தென்கிழக்குல போட்டு போங்க.